My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. எல்லாரும் ஆவலோடு காத்து கொண்டிருந்த எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டாவுடைய ரவுண்ட் 3 கவுன்சிலிங் ரிசல்ட்ஸ். சொன்னபடி ஆல் இண்டியா கோட்டா சொன்னபடிலாம் இல்லை, சொல்லாதபடி ஏதோ ஒரு தேதியில் இன்னைக்கு காலையில் மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 ப்ரொவிஷனல் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு 3 நாள் எடுத்துக்கிட்டாங்க. 18ஆம் தேதி நைட்டோட நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆயிடுச்சு, சாய்ஸ் லாக்கிங் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நமக்கு வந்து ரிசல்ட்டை விட்டுருக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அந்த ரிசல்ட்டில் ஏதாவது டிஸ்கிரிப்பன்சிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷார்ட்டான ஒரு நோட்டீஸை கொடுத்துருக்குறாங்க. இது எம்சிசிலேருந்து வந்திருக்கிற அப்டேட். எந்த மார்க்கு சீட்டு கிடச்சிருக்கு, எந்த மார்க் வரைக்கும் சீட்டு மார்க் குறைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் காமிச்சிடுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். இன்னைக்கு 22ஆம் தேதி தான் மத்தியானம் தான் ரிசல்ட் வந்துச்சு. அரௌண்ட் ஒரு 2 o'clock போல தான் ரிசல்ட், 1:30 போல தான் ரிசல்ட் வந்துச்சு. ஸோ 22ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்குள்ள நீங்கள் அந்த கல்லூரிகளுக்கு உங்களுடைய ரிசல்ட்டில் ஏதாவது டிஸ்கிரிப்பன்சிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை தெரிவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு டிஸ்கிரிப்பன்சிஸ் இருந்துச்சு, எந்த ஆக்ஷனும் எடுக்கல. செகண்ட் ரவுண்டில் ஒரு டிஸ்கிரிப்பன்சிஸ் இருக்குது, அதையும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. தேர்ட் ரவுண்டில் என்ன இருக்குங்கிறத நம்ம டீம் உட்காந்து அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் நான் அதை பற்றியும் வீடியோ ஏதாவது இருந்துச்சுன்னா போடுறேன், இல்லைன்னா வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஸோ இப்போ வந்து ரிசல்ட் வந்துருச்சுங்க. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் லாகின் பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டர்லாம் டவுன்லோட்லாம் பண்ண முடியாது. சாயங்காலம் 6 மணிக்கு ஃபைனல் ரிசல்ட், இது அதாவது 6 மணிக்குள்ளே நமக்கு எந்த இதுவும் இல்லைன்னா ஃபைனல் ரிசல்ட் விட்டுருவோன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஃபைனல் ரிசல்ட் எப்போ வருதோ அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு லாகின் பண்ணுறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்காது. ஒருவேளை லாகினே பண்ணாலும் அலாட்மெண்ட் ஆர்டரை இப்போ டவுன்லோட் பண்ண முடியாது. ரிப்போர்ட்டிங் டைமில் அவங்க கொடுப்பாங்க, கொடுத்ததுக்கப்புறம் அந்த டைமில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் மேனேஜ்மெண்ட் கோட்டா அதாவது டீம்டு யூனிவர்சிட்டிலையும் மார்க்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ரொம்ப பெரிய அளவில் இல்லை, ஆனால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரிங்களா. ஸோ இதான் ரிசல்ட் பிடிஎஃப். உங்களுக்கு கட் ஷார்ட் பண்ணுறதுக்காக எந்த அளவுக்கு மதிப்பெண்கள் குறைந்திருக்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக ஒரு பிபிடிலே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ஆல் இண்டியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டில் ரேங்க் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓப்பன் கேட்டகரி 21,190 இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்ட் 24,949 மாறுச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் செகண்ட் ரவுண்டுக்கும் பெரிய வேரியேஷன் இல்லைனா கூட கொஞ்சம் வேரியேஷன் இருந்துச்சு. இப்போ தேர்ட் ரவுண்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அகைன் 24,949 அப்படிங்கிறது 26,178வது ரேங்க்குக்கு சீட்டு கிடைச்சிருக்கு ஓப்பன் கேட்டகரி. ஓபிசி 26,000 ரேங்க்ல சீட்டு கிடைச்சிருக்கு. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மார்க்ல தான். சரிங்களா. 527 மார்க் எடுத்திருந்தா அரசு மருத்துவக் கல்லூரிகள் ஆல் இண்டியா கோட்டாவில் தேர்ட் ரவுண்டில் சீட்டு கிடைச்சிருந்திருக்கும். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை. இடபிள்யூஎஸ் கேட்டகரி 29,997 நம்ம கள்ளக்குறிச்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், தமிழ்நாட்டில் உள்ள கள்ளக்குறிச்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்கு 522க்கு. எஸ்சி கேட்டகரி 1,36,000 ரேங்க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. எஸ்டி கேட்டகரி 1,62,975 ரேங்க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. மற்ற கல்லூரிகள்லாம் பெரும்பாலும் நாகாலாந்தில். எஸ்சி கேட்டகரி வந்து அருணாச்சல் பிரதேஷில் உள்ள ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்கு. இப்போ டீம்டு யூனிவர்சிட்டியில் என்ன சார் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, எஸ் டெஃபினெட்லி டீம்டு யூனிவர்சிட்டிலையும் தேர்ட் ரவுண்டில் கொஞ்சம் சீட்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால மார்க்குங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ஆல் இண்டியா கோட்டா தேர்ட் ரவுண்ட் ஆஃப் டீம்டு யூனிவர்சிட்டி, செகண்ட் ரவுண்ட் 215 இருந்த கல்லூரிகள் க்ளோசிங் காலேஜஸ் இப்போ 184, 178 குறைந்திருக்குது. பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் லட்சுமி நாராயணா வந்து போன ரவுண்டில் 215 இருந்தாங்க. இந்த ரவுண்டுக்கு வந்து 184 மார்க்குக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க, அதாவது கிடைச்சிருக்கு. ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் லாஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டில் க்ளோசிங், ஆல் ஓவர் இந்தியா க்ளோசிங் அப்படிங்கிறது 215. இப்போ அந்த கல்லூரியில் 178 அப்படிங்கிற ரேங்க் வரைக்கும் நமக்கு சீட்டுங்கிறது கிடைச்சிருக்கு. மார்க் வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. 178 மார்க்ஸ் இருந்துச்சுன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைச்சிருந்திருக்கும். இதான் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையாக இருக்குது. ஸோ இது தவிர வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சேனலில் பதிவு செய்கிறேன். இப்போ வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங் எப்போ சார் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு எந்த விதமான அப்டேட்டும் வரலை. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் வரைக்கும் வரலை. மேபி இப்போ லைவ்லையும் பார்த்துடலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் எதுவும் கொடுக்கல. ஆல்ரெடி கொடுத்துருக்கிறபடி எக்ஸ்டெண்டட் ஆஸ் ஏஐக்யூ கவுன்சிலிங் ஹஸ் பின் எக்ஸ்டெண்டட், டீடைல் ஷெடியூல் வில் பி அனௌன்ஸ் ஷார்ட்லி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆஸ் ஆஃப் நவ் இந்த வீடியோவை நம்ம வந்து
மத்தியானம் ஒரு 2:30 மணி போல் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு வந்து இந்த விதமான அப்டேட்டும் வரலை தமிழ்நாட்டில். பட் கூடிய சீக்கிரத்தில் தமிழ்நாடு 3rd ரவுண்டுக்குரிய சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும். இதில் வேகன்சி போர்ஷனும் ரிலீஸ் பண்ணுவாங்க. வேகன்சி போர்ஷனில் இந்த நியூ காலேஜஸ், அதாவது ப்ரைவேட் காலேஜஸில் சில சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா, அந்த நியூ சீட்ஸ் எல்லாம் ஆட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அந்த வேகன்சி போர்ஷன் வரும்போது நமக்கு கண்டிப்பாக தெரிய வரும். பெரும்பாலும் ஆட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். வந்ததுக்கப்புறம் நமக்கு கவுன்சிலிங்குரிய ப்ராசஸ் அப்படிங்கிறது இனிஷியேட் ஆகும். தமிழ்நாடு கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் போது அதை பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் கண்டிப்பாக பதிவு செய்வேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் இண்டியா கோட்டாவில் ரிசல்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டிஸ்கிரிப்பன்சிஸ் இருந்துச்சுன்னா இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்குள்ளே மெயில் அனுப்புகிறவங்க மெயில் அனுப்பிச்சுக்கோங்க. இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கிற முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ், நோட்டிஃபிகேஷன், அப்டேட்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேனலில் பதிவு செய்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இடம் கிடைத்த மாணவர்கள், பெற்றோர்களுக்கு மிஸ்பா கரியர் அகாடமியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இது வரைக்கும் சீட்டு கிடைக்கல சார், அடுத்த ரவுண்ட்லையாவது கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்கள், பெற்றோர்களுக்குமே கண்டிப்பாக வர ரவுண்ட்ஸில் கண்டிப்பாக சீட்டு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.